யாசகனா பிச்சை எடுத்துங்க. சும்மா அடிக்கிட்டு இடுப்புல அடிக்கிறா. நீ சொல்ற சொல்லுங்க முன்னாடி தாலியா இருக்கும். அந்த இடத்துல என்று சேர்க்கின்றார்கள். அப்படி போகும்போது சமாளிக்க மாட்டானா சும்மா ஜுஜிப்பி ஆத்தல கோவத்தை பத்தி நீ பாப்பா நான் பாத்துறேன். நீ போய் நான் பாத்துறேன்பா. என்ன பாத்துக்கினியா? நான் பாவத்தை பத்தியாடா நீ கீழே இறங்கி என் கூட நான் பாத்துறேன். 100 டிகிரி மேல ஜுரம் ஒரு 4 அடி இருக்கும் 5 அடி இருக்குமா? இதுக்கு ஏன் பயப்படுறா? நான் பக்கத்துல இருக்கிறேன். என்ன ஒண்ணும் பண்ணாதியா. எதா இருந்தாலும் என்ன தாண்டிதான் வரணும். பாத்துக்கலாமா? 5 அடின்றா 6 அடி புயல தூக்கி வச்சுவாங்க. என்ன தாண்டிதான் வரணும். ஆத்தா வந்தா டப்புன்னு பூட்டி ஏய் என்ன பாவாச்சி பத்தியாடா அவளுக்கு. ஐயோ 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 ஆத்தா போய் முடியல. ஆமாடா வந்துட்டு கை காலம் வந்துட்டா ஒத்தர வேண்டாம். சூரவாசன்னா மாத்திக்கல. ஏன் ஏன் சூரவாசன் ஆடி இருக்க மாட்டான்? என்னடா அண்ணா பெரிய மாலையா காதியத்தின் வெளியே வந்து ஜாக்கெட் ஒரு நல்ல அடித்து சூரவாசமா நாட மாட்டான். என்னடா நீ அரனா பம்னு சாடிங்க டேய். நாலந்தாரடா போடா. இன்னைக்கு ஒரு நாள் நீ டைம் அப் நாலந்தார. டேய் என்ன பாவத்து பத்தியாடா? பாத்தியா? நான் என்ன தப்பா கேட்டனா? நான் கேட்டவளா? நான் தப்பா வரதுடா. நான் நீ ஏய் என்ன தாண்டி தான் நீ பேசுறா. நீ தானா எனக்கு அம்மனே. சரி விடுடா. ஏய் நான் கேட்டறவரா? டேய் அம்மா என்ன கேட்டா? வரேன் கேட்ட. வார்த்தை கேட்டறமே. வாரம் கூட்டுடா. வாரம் கூட்ட தேவடியா. யோ சும்மா இருக்கலாமா? இருக்கலாமா? டேய் எனக்கு வரத்தை கொடுத்து விட்டாய். கொடுத்து விட்டாய். அந்த வரம் என்ன நிறம்? என்ன நிறம்? கருப்பா இருக்குமா? சிகப்பா இருக்குமா? நீட்டா இருக்குமா? இல்ல குட்டையா இருக்குமா? குட்டையா இருக்குமா? நான் கேட்டேன். கேட்டேன். ஒன்னு எதுனா ஒன்னு சொல்லிருக்கணும். எதுவுமே கிடையாது. சரி எதுவுமே சொல்ல தேவையில்ல. ஆமா ஆத்தா முறியலாம் புள்ள. வா புட்டாஜி வா. வாடா. கீ வாடா. எல்லாம் கீ வாடா. வரீங்க அங்க பேசஞ்சர் ரிங்கா. போடா. கை தூக்கு. கையை தூக்கு. கை தூடா. ஆத்துல இறக்கி விட்டா போய்ங்க போறா. கை தூக்குடா. இப்படி வாடா. கை தூக்குடா. இன்னேடி அச்சிடா சூத்துறாங்க. ஐயா. ஏங்க. கால்ல 500 ரூபாய் சம்பளம் வாங்கி போலாம். ஏய் உனக்கு ஏறது பாடா. நீ வீட்ல குடுறாங்க என்ன தீவுடியா? விஷயம் தெரியல. சின்ன பையனா அதெல்லாம் செலவு பண்ணி வீட்ல கொடுத்தா 300 ரூபாய். போடா நீ போடா. போடா. வாங்கட்டும். டேய் இது எதுமே தெரியாம தடுமாறி நின்றா. ஏண்டி பொண்ணு எதுமே தெரியாம தடுமாறி நிக்கிறா. எனக்கோ காம பசி அதிகமாயிடுச்சு. ஏய் ஐயா கோபுரல போடா. ஏய் யாராவா? சொல்லுங்க. என் ஊட எனக்கோ காம பசி அதிகமாயிடுச்சு. குட்டி வெட்டிதே. ஏய் காம பசி தீத்து வெடின்னு. இது தப்பாடா? குட்டனே ஆத்த முறையில போலாம். டேய் அவனா கத்திக்கிறேன்டா கீசிடுவாளான்னு. பாத்துனே. என்ன? உட்டதா கீசிறப்பா ஓட்டி நீதான். என்னால முடியாது நீ. என்னத்துக்கு முடியாது? தைரியம் தான் நீ பேச. எதுக்கு? என்ன மாதிரி? என்னத்துக்கு? என்ன? சரி மேல பேசு. ஆத்த முறைக்கிறோம். சீரமா போலாம்.
பின்னாடி நில்லுங்களா? ஏன்டா இங்க வந்தாலும் யான்னு கேக்குறாங்க, நீ தான் நின்னுக்கிறன்ற பேசுறா, சீக்கிரம் டைம் ஆகுது, சீக்கிரம் ஓடும். முக்கியமான வேலை அடக்க முடியலடாடி. எல்லாரும் இப்ப பஸ் அனுப்பு. இல்ல நான் வருவேன். டேய் எப்படியா இவன் உத்தமி என்றால் எத்தனால் ஊர் போட்டுவாங்க, ஊர் போட்டுவார்கள். பத்தினி என்றால் பார் போட்டுவாங்க. இவன் வாயாலே வாயாலே நான் தவளை தாவாயால கொடுங்க மாதிரியா? அந்த மாதிரி அது மாதிரி இவன் வாயாலே வாயாலே இவன் தேவடியான ஒத்துக்கணும். ஒத்துக்கினா அது இப்படி ஒத்துக்கினா தேவடியா சொல்லு பார்க்கலாம். ஆத்திர அவசரம் எனக்கு புரியுது, நான் பொறுமையா தான் போடுவேன். என்ன சொல்றேன்? டேய் எப்படி நீ கேளு, எப்படி இவங்க மும்மூர்த்தி தேவிகள் சொல்லுவாங்க. ஆமாங்க. யார் யாரு? யார் யார்? அதாவது ஈஸ்வருடைய மனைவி பார்வதி, பார்வதா, அந்த கலைவாணி, கலைவாணி, அடுத்தது லட்சுமி. லட்சுமி இவங்க 3 பேரும் ஆமாங்க. ஒரு நேரத்துல நான் தான் உத்தமி, நான் தான் உத்தமி, நான் தான் பத்தினி, பத்தினி. நான் பண்ணது தெரியல உன. நான் தான் பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் இருந்தாங்க. இத பார்த்தா நாரதன் நம்மளுக்கு கலகம் கிடைச்சிச்சுடா பையன் சொல்லிட்டு ஒரு இரும்பு துண்டை எடுத்து பாட்டி பாட்டியா மும்மூர்த்தி தேவிகளே தேவிகளா நீங்க தான் உத்தமின்றீங்களே, நீங்க தான் பத்தினின்றீங்களே, இந்த இரும்பு துண்டை துண்டை வருகடலையா வத்துட்டாரு. வருகலையா வறுத்து தர வேண்டும் கேட்டான். அப்படின்னா என்னது? என்னதியா வருகடலாம் வருகடலாம் என்னதியா? துண்டத்து வாயில போட்டு துண்டத்தியா மலாட்ட போயிரு. ஏதோ ஒன்றா வருகடலை கேட்ட உடனே என்ன சொன்னாங்க அவங்க? என்னடா பேச்சுக்கு பேச்சு டா போடுறா? ரொம்ப பெரும் தலைவலி இருக்குதுடா அவங்க கூட வரதுக்கு. மேல சொல்றான் எப்படியா வருகடலையா வத்துட்டாருங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு நீ போய் சொன்ன நீ சொல்லு நாங்கறா நீ பல்றா. நான் தான் கட்டா சொல்லு. டேய் புரிய உடனே என்ன ஒரே தலைவல் நாங்க அவங்க சோறு ஆச்சும் நீ சோறு ஆச்சுமாடா. அண்ணா அவங்க எவ்வளவு கெப்பாசிட்டா பேசுறேன்னு நம்ம உடனே பேசிக்கிறீங்க. சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? நீ போ, நீ உள்ள நீ உன் மூடுல நீ தெரியும். டேய் பத்தா நான் தான் ஒரு பத்தா ஏய் அவன் லீவ் பண்ணி சொல்லு. டேய் பாரதி டேய் எங்க நீ வரியா? பாப்பா தம்பி வாப்பா. அவன் சின்ன அண்ணன் கூப்பிடுறாங்க வர. டேய் வாடா டேய். அண்ணன் தானே வா. வாடா மாமா நடிக்க வாடா. இல்ல இல்ல அண்ணன் தான் உனக்கு. செத்துமா விட்டுறேன் மாமன். வா வாடா நீ. வாடி. வாடா. இந்த ஒரு கதையில தான் மேல அடி வாங்க மாட்டான். ஒரு கால் தான் வந்து இன்னொரு வருஷம். என்னது? ஏய் உள்ள ஏய் உள்ளடா. இன்னும் ஊங்க வாட்டுக்கு மட்டும் ஒரு வேலை. ஏங்க மேல இருந்து. ஏய் எப்படி? மறுபடியா வருத்தாரு என்று சொல்லும் பொழுது இவங்க தான் உத்தமையாச்ச பத்திரியாச்ச மறுபடியா வந்து தந்திருக்கணும். ஆனா அவங்களால என்ன பண்றாங்க? என்ன முடியாது என்று உரைக்கின்றான். உடனே நாரதனாகப்பட்டு இந்த புவிதனை உற்று பார்க்கின்றான். அப்படி உற்று பார்க்கும் பொழுது இந்த பூலோகத்துல அனுசியான சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருக்கின்றார். எப்படியா பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது வாய்த்தரவனுக்கு எப்படியா பையா அப்படியே ஆகட்டும்டா. இல்லடி நாங்கடியா அந்த ஈனம் பதினம் அப்படி அப்படி வரவில்லையா வருத்தார் என்று உரைக்கும் பொழுது என்ன பாக்குறா? அவன் சரியா இருப்பான். ஏறமா ஏடா வாடா. ஏங்க நான் பேசி நீ அந்த வாடா. நம்ம டிசைன் பண்ணி இடுமா தல கொஞ்சம் தூரமா இடுமா விட்டு வா. ஏய் வர 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 சொல்லுங்க ஏஜமா. அப்படி இவங்களால முடியாத பொழுது பூலோகத்தை உற்று நோக்கி பார்த்தோம். சரி சரி அப்படி பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அனுசியான சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவர் கற்பின் தன்மையோடு இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மாவோட போய் தாயே நீங்க தான் உத்தமி என்று இந்த ஊர் போட்டுறாங்க, பத்தினி இந்த பார் போட்டுது, கட்டிய கலனுடைய தெய்வம், கல்லானாலும் தெய்வம், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு இருக்கிறீங்களா? அதனால என் கரத்துல ஒரு இரும்பு துண்டு இருக்குது, இந்த இரும்பு துண்டை வரவில்லையா வத்துட்டாருங்க. அப்படி சொல்லும் போது உங்க அம்மா என்ன பண்றாங்க?
எந்த ஒரு பேச்சும் கேட்காம கேட்காம நேரா போய் இரும்பு துண்டை வருகடலையா வந்து தந்துட்டாங்க. ஆமாங்க என்னது? பத்து தந்துட்டாங்க. ஆமா. ஆ. மறுபடியும் ஓய். இந்த நாரதம் கம்யூனிட்டிக்கு கிடைச்சது கலகம். கலகம். உடனே போறான். எங்க எங்க போறான்? இந்த தட்வானிங்க கூட போறான். போய் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? இங்க தரா ஏய் அங்க பொட்ட நடா மலகனா அவன் குடுக்குறா டேய். ஆமாடா. ஒண்ணு வை. அவள்தான். எட்ட போறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மும்மூர்த்தி தேவிகளை போய் நீங்க உத்தமின் பத்தினி நீங்க இந்த இரும்பு துண்டை வரவில்லையா உங்களால வரு தர முடியல. உலகத்துல அனுசியாக சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவர் வருகடலையா வந்து தட்டாங்க. அப்படி சொல்லும் பொழுது மும்மூர்த்தி தேவர்கள் அழைக்கின்றார்கள். யார் யார்? ஈஸ்வரன் ஒன்று, பிரம்மன் இரண்டு, அதாவது வைகுண்ட வாசன், மாயக்கரன், மகாவிஷ்ணு மூன்று. பொதுவா ஒரு வீட்டுல ஒரு பெண் நினைத்தால் ஒரு பெண் நினைத்தால் அந்த குடும்பத்தை ஆட்டி வைக்க முடியும், அதே குடும்பத்தை கூட்டி வைக்க முடியும், அதே குடும்பத்தை குட்டி சவர ஆக்க முடியும். ஒரு பெண் நினைத்தால் என்ன பண்ணலாம்? எல்லாம் நினைச்சுன்னு இருப்பாங்க. ஆம்பளைங்க நம்ம தான் சம்பாதிக்கிறோம், சத்தியமா கிடையாது. ஒரு பெண் நினைத்தால் என்ன வேணா பண்ணலாம். ஒன்னாகிற பங்கு மகாலிய பிரிக்கலாம், பிரிஞ்சுகிற பங்கு மகாலிய ஒன்னா சேர்க்கலாம். இதெல்லாம் யாரால முடியும்? ஒரு பொம்பளையால மட்டும் தான் முடியும். ஒரு நாள் உங்க வீட்டுல சொல்லிடுறேன். கோயிலுக்கு இப்படி வா. படாது எப்படியா? அப்படி இருக்கும் பொழுது இந்த மூணு தட்டுவாங்க என்ன பண்றாங்க? மும்மூர்த்தி தேவரை அழைக்கிறார்கள். என்னை விட கற்பில் சிறந்தவள் பூலோகத்தில் அனுசியாக சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் இருக்கின்றாள். ஒண்ணு அவ அங்கத்தை பாத்துட்டு வாங்க, இல்லன்னா முடிஞ்சா அவ கற்பையே சூறையாடிவாங்க. அப்படி சொல்லும் போது இந்த திருட்டு செவடியா பசங்க எப்படி போறானுங்க? பிச்சாந்தாகி அப்படின்னு ஒரு யாசகம் கேட்பதில் போது சொல்கின்றார்கள். யாசகனா பிச்சை எடுத்துங்க. அங்க போவாது. இடுப்புல அடிக்கிறா நீ சொல்ற. சொல்லுங்க நல்லா துரு நல்லா வருவாங்க. தட்டு போடு எடுத்து போடு. நீங்க எட்டு போற முன்னாடி தாலியா இருக்கும். கல்யாணம் அவளை விடுறா. எப்படியா முன்னாடி வைக்க முடியும். சொல்லுங்க எப்படியா? அந்த இடத்துல பிச்சாந்தாகி என்று சேர்க்கின்றார்கள். அப்படி போகும்போது இந்த காலத்துல தான் சோறு எல்லாம் சாதம் என்னுவாங்க, சாப்பாடு என்னுவாங்க, ரைஸ் என்னுவாங்க. இந்த ரைஸ் அந்த சாப்பாடு ஒயிட் ரைஸ் என்னுவாங்க. அதெல்லாம் தமிழ் பேரே கிடையாது. சோறு இதான் தமிழ் பேரு. இந்த சோறு என சொல்லக்கூடிய அந்த சாப்பாடா இன்னைக்குதான் நம்ம நெல்லரிசி சோறு சாப்பிடுறோம். ஆனா அந்த காலத்துல வரகரிசி கஞ்சி. இந்த வரகரிசி கஞ்சி எடுத்துன்னு வந்து நம்ம பிச்சைடலால வராலாம் பாரு. வந்த உடனே கண்ணடிக்கிறான் பாரு ஈசா, நீ எனக்கு பிச்சைடனாக்கா முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் நாங்க எப்படி பிச்சைட சொல்றோமோ அப்படிதான் நீ பிச்சைடணும். அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறோம். சத்தியம் வாங்கணும் இல்லையோ எப்படி போய் பிச்சைட சொல்றான்? ரவிக்கை அப்படின்னா அது போறதுனால தெரிஞ்சு உனக்கு எப்படியா? இந்த ரவுக்க அது போட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. அதான் அப்ப எப்படியா? இந்த ரவுக்கை அகற்றி விட்டு வந்து பிச்சைடன் சொல்றான். அதாவது இது பேர் கொங்கைன்னுவாங்க. இன்னொன்னு ஸ்தனம் சொல்லுவாங்க, மார்பகம் சொல்லுவாங்க. பெண்களுடைய மார்பகத்துக்கு இத்தனை பேரு, இத்தனை பேரு இருக்கின்றது. இந்த ஸ்தனமாகப்பட்டது வெளியில தெரியும் இல்லையா? அசிங்கம்னா அதனால இந்த அம்மாவுக்கு கூந்தல், அம்மா மேல கூந்தல் தெரியுமா? கூந்தல் முடி. இந்த கூந்தலாகப்பட்டது இந்த மடிப்பாங்க வரைக்கும். ஆமா, இந்த காலத்துல தான் வச்சுக்குதுங்களா. அதுலயும் பிறந்த உடனே கொஞ்சம் வயசுக்கு வந்த உடனே பாப் கட்டிங் வேற வெட்டி விடுறாங்க. எப்படியா? இந்த கூந்தலையா இந்த மடிப்பாக அடை இருந்ததா? இந்த அம்மா இந்த கூந்தலை மடிக்கு கட்டி இருந்தாங்க. கூந்தல் அழகுக்காக மட்டும் இல்ல, மானத்தையும் காப்பாற்றுறது உதாரணம் தான்.
அப்படி இருக்கும்போது ஏய். இந்த கூந்தல மடக்கி கட்டியிருந்தாங்களாம் பாரு. ஆமாங்க இந்த முடியை எடுத்து இந்த ஸ்தானத்தை ரெண்டு முடிக்கணும் வராங்களாம். மர்சின்னு வராங்க ஆமா. ஆமாங்க அப்படி வந்த உடனே ஏய். அதாவது பெண்களுக்கு அழகு வாய்ந்த இடம் ஒண்ணு இருக்குது. ஆ, அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு பெண்களுடைய அழகு வாய்ந்த இடத்தை குறிக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? எது? இந்த இடை. இடை. இதுக்கு கீழே கட்டக்கூடிய ஆடை பாவாடை. இந்த பாவாடையை அகற்றி விட்டு வந்து பிச்சை சொல்லணும். ஆமாங்க யாரா? யாரு? அந்த ஈசா. ஈசா. ஆ, உடனே ஏய். இந்த பாவாடையை அகற்றி விட்டுட்டு ஆ, நம்ம கூந்தல் அவுத்து விட்டாங்களாம் பாரு. அவுத்து விட்டாங்க. அவங்களுக்கு அந்த மடிப்பாங்கல் வரைக்குது. ஆமாங்க பாதி கூந்தல் எடுத்து தன் முன்னழகையும் முன்னழகையும் மீதி கூந்தல் எடுத்து தன் பின்னழகையும் மறைத்து கொண்டு ஆமாங்க பிச்சையிட வந்தாங்களாம் பாரு. ஆ, இத பார்த்தான் பார்த்தான் வைகுந்த வாசன் வைகுந்த வாசன் கூப்பறா வாயு பகவான வாய் பகவான அட்ரா காத்தான்னா அட்ரா காத்த இவன் சூறாவளி மாதிரி அடிக்கிறான் காத்த. காத்த. ஆனா அந்த அம்மா முடியாது அந்த கூந்தலாகப்பட்டது ஆ, ஆ. ஒரு நூல் இழை கூட அசையலையும். நூல் இழைக்கணுமா? ஆமா. ஆ, உடனே ஆ. தன் கற்பின் தன்மையால் வந்திருப்பது யார் என்று பார்க்கும் பொழுது பார்க்க பொழுது யாரு இது? யாரு? மும்மூர்த்தி தேவர்கள் என்று அறிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஒன்னு என் உடம்ப பாக்கறது வந்தா ஆ, ஆ. ஒன்னு கை தாம்படியான இருக்கணும் கை தாம்படியானா இருக்கணும். இல்ல ஓ தாம்படியான இருக்கணும். ஆமாங்க இதுக்கு அர்த்தம் தான் சொல்லலாம். கை தாம்படியானா புருஷங்க ஓ தாம்படியானா புள்ளங்க. ஏன் சொல்றீங்க கேளு. ஏங்க? கை தாம்படியானாக்கா ஏய். அதாவது இரு மனமும் ஒரு மனமாகி ஆ, ஆ. திருமணம் என சொல்லக்கூடிய மேடையிலே ஏறி ஆமாங்க என்னதா திருமணம் என்ற மேடை ஏறி ஏறி ஆ, ஆ. மாங்கல்யம் என சொல்லக்கூடிய தாலியை சூட்டி ஆமாங்க பள்ளியர் என சொல்லக்கூடிய ஆ, இப்ப சொன்னா பெட்ரூம் ஆமாங்க இந்த பள்ளியர் என சொல்லக்கூடிய அறையிலே ஆ, ஆ. இரு உடலும் ஒரு உடலாகி ஆமாங்க சல்லாபத்தில் ஈடுபட்டு ஆமாங்க கட்டிய கணவன் மட்டுமே தன் அங்கத்தை பார்க்க விடுகிறான். ஏய். அது மட்டும் தான் கைத்தாம்பியம். ஆமாங்க கௌதாம்பியா தெரியுமா? ஆமா ஆமா 10 மாதம் 300 நாட்கள் ஆ, ஆ. தன்னுடைய கர்ப்பப்பையிலே சுமந்து சுமந்து அதாவது யோனி என சொல்லக்கூடிய பெண்ணுடைய உறுப்பின் வழியாக பிறக்க வைத்து ஆமாங்க தனம் என சொல்லக்கூடிய மார்பகத்துல பால் கொடுக்குறாரு. ஆமாங்க அது யாரு? யாரு? அதான் கௌதாம்பியம். கௌதாண்டியா எப்படியா? கௌதாண்டியா ஆமாங்க ஏன் இதை சொல்றேன்னா யா. ஒரு பிள்ளை பிறகுதுன்னு வச்சு ஆண் பிள்ளை ஆமாங்க கணவன் மட்டும் தான் உடம்ப பார்த்திருப்பான். ஆ, ஆ. ஆனா ஓய். இந்த பிள்ளையாகப்பட்டது ஆ, ஆ. பிள்ளை ஏன்னா பிறந்த குழந்தைக்கு நிர்வாணன்றது தெரியாது. தெரியாது. நம்ம அம்மா அப்படிங்கிறாங்க ஆ, ஆ. அப்படின்ற மாதிரி தெரியாது. தெரியாது. அதனால அதனால பிறக சொல்ல பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பு வழியா பிறக்கிறோம். பிறக்கிறோம். நம்ம பசியாரத்துக்கு எங்க பசியாடுறோம்? மார்பகம். ஸ்தனமன சொல்லக்கூடிய அந்த மார்பகத்துல பசியாடுறோம். ஆமாங்க அதனால்தான் அதனால்தான் பெரியவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க கை தாம்பியா ஆ, ஆ. கௌதாம்பியா கௌதாண்டியா இதான் அர்த்தம் அதுக்கு. ஆமாங்க அப்படின்ற மாதிரியா ஏய். என்னுடைய உடலை பார்க்க வேண்டும் என்றால் ஆ, ஆ. மும்மூர்த்தி தேவர்களும் தேவர்களும் 3 குழந்தையாக அவ கடவுது ஆ, ஆ. அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாங்க குவா 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 குவான்னு அழுவுறானுங்க இவனுங்க. அவரானுங்க ஆமா ஆ, ஆ. மறுபடியும் நாடனுக்கு கிடைச்சது கலகம் கலகம். போரா இவனும் கையில ஆ, ஆ. நானும் சொல்றேன் என்ன சொல்றா? நீங்க எதை அங்கத்தை பார்ப்பதற்காக அனுப்பித்தீர்கள். ஆ, ஆ. ஆனா ஏய். மும்மூர்த்தி தேவர்களும் ஆ. 3 குழந்தை ஆகி ஆகி அந்த அனுசியாவோட மடியில அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஆமாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது இதுக்கான மார்கனி தான் சொல்லணும். என்ன மார்க்குங்க? யாரு கையில? யார் கையில? நாரதன் கையில கேக்குறாங்க. நாரதன் கையில கேக்குறாங்க. அந்த இடத்து போய் ஏய். நீங்க உத்தமி அல்ல உத்தமி அல்ல பத்தினி அல்ல பத்தினி அல்ல பச்சையா சொன்னா செவடியான ஒத்துக்கின்றோம் ஆ, ஆ, ஆ. அப்படின்னு சொல்லும் பொழுது ஏய். இவங்க கனவு ஓணுமே. ஆ. அதனால அதனால இவங்க 3 பேரும் போய் ஏய். நான் உத்தமி அல்ல உத்தமி அல்ல பத்தினி அல்ல பத்தினி அல்ல நாங்க செவடியானவங்க தான் தேவடி ஆளுங்க தான் அப்படின்னு ஒத்துக்கினாலுங்க. ஆ, ஆ, ஆ. உடனே, ஏய். ஐயோ ஐயோ உலகிற்கே ஒளி தரக்கூடிய இத்தனை தெய்வங்கள் ஆமாங்க என் பாதத்தில் வந்து விடுவதா ஆ, ஆ. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மும்மூர்த்தி தேவர்களை விடுவித்தார அந்த அம்மா. ஆ, ஆ. அப்படியே விடுவிக்கிற சமயத்துல கேக்குற சமயத்துல அந்த அம்மாளுக்கு பேர் வைக்கிறான் அந்த ஈசன். ஏய். நானு என்ன பேரு? மும்மூர்த்தி தேவிகளே உன் பாதத்தில் விழ வைத்த கரத்தால் காரணத்தால் அனுசியாவாக திகழக்கூடிய நீ நீ இன்று முதல் இன்று முதல் அனுசியா தேவி. அனுசியா தேவி என்னது? அனுசியா தேவி எப்படி வச்சா மச்சா பேரு? ஆமாங்க ஆ? ஆ, ஆ. பையா ஓய் இது இவனுக்கு வாயாலே பச்சின்னு ஒத்துக்கிந்து ஆ, ஆ, ஆ. ஊரறிஞ்ச விஷயம் ஒரு சின்ன ஒரு 2 வார்த்தையில சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க பையா ஓய் இவன் ஒரே நேரத்துல 5 பேரை மணந்தான். 5 பேரா? ஆமா எப்படிங்க? ஒரு நேரத்துல ஈசனாகப்பட்டவன் ஆ, ஆ. இந்த பூலோகத்துக்கு படியலகத்துக்காக போனான். போனா ஆமா ஆ, ஆ. இவன் எப்படி பார்த்தியா எப்படி பார்த்து? இந்த ஆம்பியானுக்கு தெரியாம தான் அந்த பொண்டாட்டிக்கு தெரியாம தான் அவன் யாராவது அடங்கா பிடாரியாச்சு ஆமாங்க எதுனா ஒன்னா சண்டை வாங்கிடுவான்னு சொல்லிட்டு தெரியாம தான் போய் படியாந்துட்டு வருவானோ. ஆமாங்க அதா? தெரியாம இப்ப படி அழுதுட்டு வருவாரு. ஒரு நேரத்துல இவன் பாத்துட்டான். யாரு? யாரு? இந்த பார்வதி பாத்துட்டான். பார்த்த உடனே பார்த்துட்டு நீங்க தான் படியலக போறீங்க போறீங்களே உங்க கூட நானும் வரேன்னு சொல்லும் பொழுது நானும் வர சொல்லும் இவங்க பொழுது 2 பேரும் ரிஷபம் என சொல்லக்கூடிய காலை வாகனத்தின் மீது ஏறி போறாங்க. ஆ, அதா? காலை வாகனத்து மேல ஏறி போறாங்க. அப்படி ஏறி போகும்பொழுது ஆ. ஒரு பசுவினை ஆ,
5 காளைகள் துரத்தியது. ஆமாங்க. அது ஒரு பசு 5 காலை தொட்டிதுங்க. காமம் கொண்டு துரத்தியது. அப்படி துரத்திய போது இந்த செவடியா போற செவடியா சும்மா போயிட கூடாதா? சும்மா போக கூடாதா? அந்த 5 காளைகளையும் அந்த ஒரு பசுவையும் பார்த்து நகைச்சா போயிரு. எப்பொழுது அந்த அறிவுபடைத்த அந்த ஜீவன்களை பார்த்து நீ நகைச்சாயோ ஒரு நேரத்தில் ஒரு யுகத்திலே 5 கணவன்மார்களை மணக்க கடவுளை சாபம் கொடுத்தான். அதான் துவாபர யுகத்துல தர்ம, பீம, அர்ஜுனன், நகுல, சகாதேவன் இந்த 5 பேரை கல்யாணம் பண்ணான். யாரு? ஐவருக்கும் தேவி, அரியா பத்தினி, பாஞ்சாலி, அக்னி தேவி, யாகஜானி என இத்தனை பேருக்கு இந்த அம்மாளுக்கு. அப்படியாப்பட்ட தட்டுவனி இவ வந்து எவ்வளோ பாடுறீங்கனாக்கா சும்மா அமுத்தலா பேசுறான். விடக்கூடாதுங்க. நீ பழைய போயின்ற ஒளி சுடர் விட்டு எரியுமா? ஐயோ இன்னும் சிறிது நேரம் எனக்கு கொடுத்தார்கள் கொண்டு யாருக்கு கொடுக்க கூடாது. உன்னை வைக்கின்றேன் பாதாள சிறை.